யூடியூப்ல வந்து இப்ப நீங்க வீடியோ பார்க்கும்போது, பக்கத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒண்ணு வந்துரும். இப்ப நீங்க அடுத்ததா வந்து என்ன வீடியோ பார்க்கணும். இப்ப நீங்க பார்க்குற வீடியோ பேஸ் பண்ணி, அடுத்ததா வந்து நீங்க என்ன வீடியோ பார்க்கணும்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்துரும். இந்த சேம் டைம் இப்ப நீங்க Google Translator எடுத்தீங்கன்னா, உங்களோட லாங்குவேஜ வந்து நீங்க குடுக்குற ஒரு லாங்குவேஜ்ல இருந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து உங்களால பார்க்கக்கூடிய மாரி இருக்கும். ஸோ உங்கள டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களால அந்த லாங்குவேஜ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டென்சர் ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ஸ் இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் பில்ட் பண்ணிருக்காங்க. இன்றைக்கு வந்து இந்த வீடியோல வந்து டென்சர் ஃப்ளோ பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம். நான் சிவானுஜன். என்னோட சேனல்ல வந்து நான் ஏஐ டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு வரேன். ஸோ இந்தியா வீடியோல வந்து டென்சர் ஃப்ளோ வந்தா என்னன்னு பார்ப்போம். ஸோ டென்சர் ஃப்ளோன்னு சொல்ல வர்றது வந்து ஒரு எண்ட் டு எண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மிஷின் லேர்னிங் ஃப்ரம் டேட்டா டு டிப்ளாய்மெண்ட். அப்படி இதில் எண்ட் டு எண்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்ல வரேன்னா உங்களுக்கு டென்சர் ஃப்ளோ ஒரு டூல் கிட், அதாவது வந்து அந்த டூல் கிட் மட்டுமே போதும். என்ன ஒரு இந்தியா ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போ மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்னு சொல்ல வரது என்ன, இப்போ நீங்கள் காமனாக ஒரு டேட்டா செட் எடுத்தீங்கன்னா என்ன, அதை க்ளீன் பண்ணி ஒரு ப்ரீ ப்ராசஸிங் பண்ணீங்க, லைக் என்கோடிங் ஸ்கேலிங் எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரியான ப்ராசஸை வந்து நீங்கள் டென்சர்ஃப்ளோவில் இருக்க டூல் கிட்ட மட்டும் யூஸ் பண்ணியே இந்த டாஸ்க்கை வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சேம் டைம் என்ன அடுத்தது பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மாடல் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. மாடல் டெவலப் பண்ணி இந்த டேட்டா கொடுத்து ஒரு மாடல் ட்ரைனிங் வந்து செய்வீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூரல் நெட்வொர்க் வந்து ட்ரெயின் பண்ண போறீங்கன்னா நீங்கள் டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி என்ன இந்த நியூரல் நெட்வொர்க் மாடல் ஆர்கிடெக்சரை டெவலப் பண்ணி இந்த டென்சர்ஃப்ளோ மூலமாக ட்ரெயின் பண்ணக்கூடிய அந்த அடுத்ததாக என்ன செய்வீங்க, அடுத்ததாக வந்து என்ன அந்த ட்ரெயின் பண்ண மாடலை வந்து டிப்ளாய் பண்ணுவீங்க. டிப்ளாய் பண்ணுறது நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு ஆப்ஸோட வந்து என்ன அதை கொண்டு அந்த அதாவது ட்ரெயின்டான அந்த மாடலை கொண்டு போய் இன்டிகிரேட் பண்ணுவீங்க. அப்போ இந்த மாதிரியான இந்தியா ப்ரோசஸை வந்து உங்களுக்கு வந்து வேறு ஒரு சாஃப்ட்வேர் அடிஷனலாக வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லாமல் டிரெக்டாக வந்து இந்த டென்சர்ஃப்ளோ டூல் கிட்ட பேஸ் பண்ணி வந்து இந்த இந்தியா ப்ரொஜெக்டே உங்களால் டெவலப் பண்ணி முடிக்கக்கூடிய மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த டென்சர்ஃப்ளோ ஃப்ரேம்வொர்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதெல்லாம் இதை வந்து ஒரு எண்ட் டு எண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மிஷின் லேர்னிங்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் பாஸ்ட் டீப் லேர்னிங் கோட் இன் பைத்தன். அது அக்சசிபிள் லாங்குவேஜ். ஸோ லைக் நீங்கள் பைத்தன் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு அக்சசிபிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாஸ்ட்டாக ஒரு டீப் லேர்னிங் கோடை வந்து டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். அதோட வந்து என்ன பைத்தன் வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே உங்களோட டாஸ்க்கை வந்து என்ன அந்த டீப் லேர்னிங் ரிலேட்டட் டாஸ்க்கை வந்து இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக. அதோட வந்து பார்த்தீங்கன்னா டென்சர் ஃப்ளோவே வந்து என்ன பேக்கெண்டில் வந்து உங்களுக்கான ஒப்டிமைசேஷன் சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெவலப்மெண்ட்டில் ஒரு நியூரல் நெட்வொர்க் டெவலப் பண்ணீங்கன்னா அதை ட்ரைனிங் பண்ணிக்க அதுக்கான ஜிபியூ அதுக்கான என்ன அந்த ஹார்ட்வேர் பார்ட் உங்களுக்கு தேவைப்படும். அதை வந்து இங்கே டென்சர் ஃப்ளோவே டிரெக்டாக என்னால் ஹேண்டில் பண்ணுது. அந்த ஒப்டிமைசேஷன் உங்களுக்கு டென்சர் ஃப்ளோவே ஹேண்டில் பண்ணுறது உங்களோட வேலை இன்னுமே குறையுது. அதெல்லாம் சொல்கிறாங்க இது வந்து இந்த ஏபிள் டு ரன் ஜிபியூ டிபியூ. அப்போ இது வந்து இந்த இதில் வந்து கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் டென்சர் ப்ராசஸிங் யூனிட் இந்த ரெண்டுமே வந்து என்னேபிளாக இருக்குது டென்சர் ஃப்ளோவில். அப்போ இது வந்து இன்னுமே வந்து இந்த பிகினர் ஃப்ரெண்ட்லியோட இருக்கிறதுனால இன்னுமே எங்களோட டாஸ்க்கை வந்து இன்னுமே ஈஸியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிள் டு அக்சஸ் மெனி ப்ரீபில்ட் டீப் லேர்னிங் மாடல்ஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க் மாடல் ஒரு கிளாசிஃபிகேஷன் இப்போ கேட் வர்சஸ் டாக் இந்த ரெண்டையுமே ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இது கேட் எது டாக் இந்த ரெண்டையுமே ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மாடலை நீங்கள் டெவலப் பண்ண போறீங்களா, அதை நீங்கள் ஃப்ரம் ஸ்க்ராச் அதாவது ஜீரோலேருந்து நீங்கள் டெவலப் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இந்த டென்சர் ஃப்ரேம்வொர்க் வந்து ஆல்ரெடி டெவலப் பண்ண அதாவது ப்ரீ ட்ரெயின் மாடல் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பர்ட்ஸால டெவலப் பண்ணி அங்கே ஆல்ரெடி ப்ரீ பில்டாக இருக்கு. அதை நீங்கள் என்ன செய்யலாம்னா டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி உங்களோட கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கு நீங்கள் டிரெக்டாகவே அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த பர்பஸில் வந்து நீங்கள் வந்து டிரெக்டாக வந்து அதை வந்து என்ன முதல்ல இருந்தே வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி திருப்பி வந்து அதை வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்சில் வந்து ட்ரெயின் பண்ணி எவாலுவேட் பண்ணி அப்படி அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் செய்யாமல் நீங்கள் அந்த ஆல்ரெடி இருக்கிற டவுன்லோட் பண்ணி உங்களோட டாஸ்க்கு டிரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். அதை வந்து ஸ்பெஷலாக டென்சர் ஃப்ளோ கப்புன்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்து டிரெக்ட் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது இந்த டென்சர் ஃப்ளோ அங்கே இருந்து ஒரிஜினலாக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து. கூகுள் தான் இந்த டென்சர் ஃப்ளோ ஸ்டார்ட்ல வந்து டெவலப் பண்ணி அவங்களோட இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கணும், இல்லாட்டி சர்ச் இன்ஜினியர் இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பார்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த டென்சர் ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் லேட்டராக வந்து இதை வந்து ஓப்பன் சோர்ஸாக மாற்றிட்டாங்க இந்த டென்சர் ஃப்ளோ ஃப்ரேம்வொர்க். அப்படி ஓப்பன் சோர்ஸாக மாற்றினால அதை வந்து ஈஸியாக ஃப்ரீயாக வந்து இன்றைக்கி நாங்கள் ஆக்சஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான மாடலில் வந்து டெவலப் பண்ண முடியாது. அதோட வந்து நிறைய ரிசோர்ஸ் வந்து இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, டியூட்டோரியல் அவைலபிளாக இருக்குது. அதோட நிறைய கம்யூனிட்டி அதாவது டென்சர் ஃப்ளோ கம்யூனிட்டி நிறைய ஒரு சப்போர்ட்டிங் கம்யூனிட்டியுமே நிறைய ஒரு குரூப் உருவாயிருக்கு. ஸோ இன்றைக்கு அதன் மூலமாக எங்களுக்கு டவுட் இல்லாட்டி எங்களோட ப்ராஜெக்ட் ரிலேட்டடான எரர் இஷ்யூஸை வந்து டிரெக்டாக எங்களோட கம்யூனிட்டி ப்ரோக்ராமில் ஷேர் பண்ணி எங்களோட ஆன்சர்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் எங்களுக்கு இருக்கு. ஸோ இதில் வந்து நாங்கள் அடுத்தா பார்க்க போகிறது இது உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனாக சொல்லியிருக்கு. அடுத்தா வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டென்சர்
இப்போ டென்சர்ன்னு சொல்ல வர்றது என்ன, இப்போ நீங்கள் இந்த டென்சர் ஃப்ளோன்னு பார்த்தீங்களா என்ன, டென்சர் ப்ளஸ் ஃப்ளோ. இப்போ இந்த டென்சர் தான் இங்கே வந்து அதாவது இந்த மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் எடுத்தாலே வந்து இந்த டென்சரை பேஸ் பண்ணி தான் இங்கே எல்லாம் டென்சர் இப்போ இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் இங்கே டென்சர்ன்னு சொல்ல வர ஒன்றும் இல்லை, ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, ஒரு நம்பர்ஸ் தான் நீங்கள் வந்து என்ன பியூர். இப்போ நீங்கள் மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் எடுத்தா நீங்கள் டேட்டாண்டு என்ன டேட்டா எடுத்து இமேஜோ டெக்ஸ்ட்டோ இல்லை வாய்ஸ் எடுத்தாலும் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அதை வந்து என்ன ஒரு நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ணுவீங்க. பட் அந்த நம்பர்ஸை வந்து என்ன ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணும். ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தா தான் என்ன மிஷின் லேர்னிங் மாடல் தான் என்ன ப்ராப்பராக வந்து என்ன ப்ராப்பராக ட்ரெயினே அதுக்கேற்ற ஒரு ஸ்ட்ரக்சரில் இந்த அவுட்புட்டை கொடுக்கும். அந்த ஸ்ட்ரக்சரே வேயில் வந்து என்ன எங்களோட டேட்டா, அதாவது டெக்ஸ்ட் டேட்டா என்ன இமேஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த டென்சர்ன்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணாங்க. இதை கண்டெய்னர்னு சொன்னாங்க. என்ன கண்டெய்னர் ஃபார் டேட்டா. நீங்கள் பார்த்தீங்கன்னா திங்க் ஆஃப் இட் ஆஸ் கண்டெய்னர் ஃபார் டேட்டா. அதாவது நீங்கள் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னரை வந்து டென்சராக யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த டென்சரை யூஸ் பண்ணும்போது டென்சருக்கு வந்து வேரியஸ் நேம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி மேபி கேள்விப்பட்டிருக்கீங்க. லைக் இந்த ஸ்கேலர், வெக்டர், மேட்ரிக்ஸ் சில நேம் நீங்கள் ஆல்ரெடி மேபி கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் டைம்ஸில் காலேஜ் டைமில் நீங்கள் வந்து இந்த ஸ்கேலர், வெக்டர், மேட்ரிக்ஸ். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இங்கே இது எல்லாமே ஒரு டென்சர் தான். இப்போ ஸ்கேலரே நாங்கள் டென்சர் தான் சொல்ல போகிறோம். இப்போ மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் வேர்ல்டில் வந்து இங்கே டைரெக்டாக இப்போ ஸ்கேலர், வெக்டர், மேட்ரிக்ஸ் நாங்களால் டிவைட் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் நாங்கள் வந்து என்ன ஸ்கேலரையும் டென்சர் தான் சொல்ல போகிறோம், வெக்டரையும் டென்சர் தான் சொல்ல போகிறோம், மேட்ரிக்ஸையும் டென்சர் தான் சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேலர் என்னண்டு அப்போ ஸ்கேலர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேலர் ஒரு சிங்கிள் வேல்யூ. அதாவது இந்த சிங்கிள் வேல்யூ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் எடுத்தா காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்கேலர் ஒரு சிங்கிள் வேல்யூ தான் ஸ்கேலர்னு சொல்கிறாங்க. இப்போ லைக் எக்ஸாம்பிள் கூட ஏஜ். அதே வெக்டர் ரெண்டா கேட்கல. இப்போ கொமனா வந்து வெக்டர் ரெண்டா இப்போ நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் லீனியர் அல்ஜிப்ரா படிச்சீங்க. அதுலேயும் வெக்டர் ரெண்டு என்ன, அதுக்கு ஒரு டிரெக்ஷன் இருக்கும், சேம்னே ஒரு மேக்னிடியூட் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு சேர்ந்து கொமனா ஒரு வெக்டர் ரெண்டு. இங்கே நாங்கள் இங்கேயும் கிட்டத்தட்ட சேம் தான், பட் இங்கே வந்து நியூமரிக்கல் அப்ரோச்சாக இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நாங்கள் வெக்டர் ரெண்டு சொல்ல போகிறது வந்து கிட்டத்தட்ட என்ன ஒரு பைத்தில் நாங்கள் அரேன்ற ஒரு விஷயம் கழிச்சு பைத்தில் அரே இல்லை லிஸ்ட் வந்து சேம் மாதிரி தான். அதே மாதிரி தான் இங்கே வெக்டர் ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். அதாவது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி எக்ஸ்பென்சஸ் இல்லாட்டி வந்து உங்களோட இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட எல்லா ஏஜையும் வந்து ஒரு லிஸ்ட் ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு இன்ஃபர்மேஷனையும் ஒரு லிஸ்ட் ஃபார்மில் கொடுக்க என்ன அது ஒரு வெக்டர் கன்சிடர் பண்ணக்கூடியதாக இருக்கும். சேம் டைம் அதை நாங்கள் ஒன் டைமென்ஷன் சொல்கிறோம்ல, 1D டென்சர். அதுமாரி நாங்கள் ஸ்கேலர் வந்து 0 டைமென்ஷனல் டென்சர், இங்கே வந்து 1 டைமென்ஷனல் டென்சர். அப்போ நீங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து ஓகே 0 டைமென்ஷனல் டென்சர் அது ஸ்பெசிஃபிக்காக ஸ்கேலர்னு சொல்கிறோம், 1 டைமென்ஷனல் டென்சர் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வெக்டர்ன்ற. அப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு ஐடியா ஓகே இப்போ மேட்ரிக்ஸ் அது என்ன மாதிரியான டென்சர். அப்போ எஸ் மேட்ரிக்ஸ் என்று சொல்ல வர்றது 2 டைமென்ஷனல் டென்சர். அப்போ 2 டைமென்ஷனல் டென்சரை தான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக மேட்ரிக்ஸ் என்ற ஒரு நேமில் சொல்லி மேபி நீங்கள் ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் நாங்கள் இப்போ டென்சர் ஃபுல்லாக வைக்கும் போது அதை வந்து 2D மேட்ரிக்ஸ், அதாவது வந்து என்ன 2D டென்சர் இல்லை மேபி 2D மேட்ரிக்ஸ்ன்னு. இப்போ நீங்கள் அதை சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் வந்து இப்போ எக்ஸல் சீட் எடுத்தீங்கன்னா என்ன அது ட்ரோஸ் அண்ட் கொலம் இது இருக்கு. இப்போ மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் என்ன கொமனா அந்த நம்பர்ஸ் வந்து இன்னொரு ரோஸ் அண்ட் கொலம்ன்ற ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஆர்கனைஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இப்போ எக்ஸல் சீட் பார்த்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த எக்ஸல் சீட்டுங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் ஷேப் தான். ஓ லைக் இங்கே ஃபேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் எடுத்தாலும் அந்த ஒரு சிமிலர் இதில் தான் இருக்கு. அப்போ நீங்கள் மேட்ரிக்ஸை வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைமென்ஷன் என்னன்னா கிட்டத்தட்ட என்ன இப்போ நாங்கள் 2Dலேருந்து அடுத்த டைமென்ஷனுக்கு போகிறோம். 3D 4D 5D நாங்கள் அடுத்த டைமென்ஷன் போய்கிட்டே இருக்கலாம். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நான் த்ரீ டைமென்ஷனில் வச்சு பண்ணா இப்போ 3 டைமென்ஷனில் வந்து எங்களை டேட்டா ஆர்கனைஸ் பண்ணணும்னா ஓகே இப்போ நாங்கள் இப்போ கொமனா வந்து நாங்கள் வந்து 2D தான் எங்களால் விஷுவலாக பார்க்க முடியாது. 3D வந்து எங்களால் பர்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமே இருக்கு. அப்போ நாங்கள் அதை வந்து இப்போ சும்மா ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்லேயே காட்டணும். இப்போ ஸ்டெக் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து இதில் போட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் காட்டுறேன். ஸ்டெக் ஆஃப் மேட்ரிக்ஸ் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புக் எடுத்தீங்கன்னா புக்கில் ஒரு பேஜ் ஒன்று இருக்கு. அந்த புக்கில் ஒரு பேஜ் மட்டும் இருக்க போதில்ல, நிறைய பேஜ் நீங்கள் 100 to 1000 பேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு பேஜையும் வந்து நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸாக எடுத்தீங்கன்னா அதாவது 2x2 மேட்ரிக்ஸ் 2x3 மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேல ஒன்று என்ன ஸ்டெக் ஆகி கொண்டு போகும். அந்த பேஜ் அந்த நீ புக்கில் ஒரு பேஜை தட்டி வைக்க இந்த புக் நீ க்ளோஸ் பண்ணி பார்த்தாலும் ஒவ்வொரு பேஜுக்கு மேலே இன்னொரு பேஜ் கட்டாயம் வந்துட்டே இருக்க போகும். இந்த ஸ்டெக் ஆஃப் மேட்ரிக்ஸ் அதாவது ஸ்டெக் ஆஃப் பேஜஸ் இதைத்தான் ஹையர் டைமென்ஷன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு பேஜும் ஒரு மேட்ரிக்ஸாக கருதுங்கண்டா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 பேஜ் எடுத்தீங்கன்னா அங்கே 3 மேட்ரிக்ஸ் இருக்கு. அப்போ அங்கே என்ன 3 மேட்ரிக்ஸ் ஸ்டெக் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிள் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். அதுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக விளாடக்கூடியதாக இருக்கு. ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் வந்து டென்சர் ஃப்ளோன்னா என்னென்னு பார்த்தோம், அது எப்படி எங்களோட டீப் லேர்னிங் வேர்ல்டில் வந்து யூஸ் ஆகுதுண்டு.
ஸோ அதோட வந்து டென்சஸ் என்னென்றாலும் என்னென்று பார்த்தோம் நாங்கள். டென்சஸ் என்ன, அதோட வெரைட்டி என்ன, அது எப்படி 0 டைமென்ஷன், 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன் எப்படி வெரைட்டி ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து இந்த டென்சஸை வந்து எப்படி நம்பை லைப்ரரியை யூஸ் பண்ணி, ஒரு பாப்புலர் டேட்டா சயின்ஸ் ஃப்ரேம்வொர்க் அதை யூஸ் பண்ணி எப்படி இந்த டென்சஸை கிரியேட் பண்ணலாம்னு நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயம் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.